கவனித்தல், பார்ப்பது வேறு, வேடிக்கை பார்க்கிறது வேறு, கவனிப்பது என்பது வேறு. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த உலகத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள்? கவனிக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதுதான் இந்த உலகம். கவனிக்கணும். எல்லாரும் ஹரிச்சந்திரன் நாடகத்தை வேடிக்கை பார்த்தான். இந்த காந்தின்னு ஒரு மனுஷன் தான் அந்த நாடகத்தை கவனிச்சார். கவனிக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், வேடிக்கை பார்க்கிறவர்கள் வீணாய் போகிறார்கள். கவனிக்கணும், என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்முடைய கவனம் ரொம்ப ஷார்ப்பா அந்த இடத்துல இருக்கணும். ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிரின்சிபால் அட்ரஸ் பண்றார். தம்பி, நீங்க மெடிக்கல் லைனுக்கு வந்துட்டீங்க, இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அருவருப்பு உள்ளவங்களா இருந்தா இந்த ஃபீல்டுல ஷைன் பண்ண முடியாது. இங்க நீங்க பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில காம்ப்ளிகேட்டடா இருப்பாங்க. உங்களுக்கு அருவருப்பு இருந்தா நீங்க அதை கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதனால கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் நீங்க திறமையாகவும் இருக்கணும். இப்ப பார், உங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட். புழு நெளிகிற சாக்கடை தண்ணியை கொண்டு இப்படி முன்னாடி வச்சார். வச்சுட்டு சொன்னாரு, இப்ப பார் நான் என்ன பண்றேன்னு பார் அப்படின்ட்டு. இப்ப நான் கையை முக்குறேன், அப்புறம் இத பாரு என்ன பண்றேன் பார் அப்படின்னு டக்குனு வாயில வச்சுட்டு. இதை யாராவது நீங்க செஞ்சீங்கன்னா 10 மார்க் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 10 மார்க் கொடுப்பேன். யாராவது வாங்க. பல பேர் பார்த்தா மெடிக்கலே வேணாம், சாக்கடைக்குள்ள கையை விட்டு அதை வாயில கொண்டு வச்சு பெரிய மனுஷன் மாதிரி பிரின்சிபால் பேசுறான், இதுக்கு 10 மார்க் வேறையா? ஒன்னும் வேணாம். ஒரே ஒருத்த எந்திரிச்சு கிட்டக்க கேட்டான், கண்டிப்பா 10 மார்க் உண்டா சார்? உண்டு. உடனே அந்த விரலை வச்சா பாருங்க, வச்சுட்டு அப்படி வாழிச்சு அப்படியே ஒரே வினாடி அருவருப்புல வாந்தி எடுத்து கீழே விழுந்தான். எந்திரிச்ச உடனே கேட்டான், 10 மார்க் உண்டா சார்? வாதியார் சொன்னார், கிடையாது. ஏன்? நீ ரெண்டுலயுமே ஃபெயில் ஆயிட்ட. கவனமும் இல்ல, அருவருப்பும் உனக்கு போல. நான் 2 விஷயம் சொன்னேன், நல்ல கவனின்னு சொன்னேன், அருவருப்பு இருக்க கூடாதுன்னு சொன்னேன். நீ ரெண்டுலயுமே ஃபெயில் ஆயிட்ட. எப்படி சார் சொல்றீங்கன்னா, நான் இந்த விரலை நினைச்சேன், இந்த விரலை என் வாயில வச்சேன், அதை எவனாவது கவனிச்சிங்களா? ஒரு நுட்பம், ஒரு செகண்ட். நான் விரல் வைக்கும் போது இந்த விரலை வச்சேன், ஆனா வாயில கொண்டு போய் வைக்கும் போது இந்த விரலை வச்சேன். இந்த நுட்பத்தை யாராவது கவனிச்சிங்களா? உனக்கு அருவருப்பும் போல கவனமும் இல்லை, அப்புறம் நீ எப்படி சக்சஸ்ஃபுல் டாக்டரா இருக்க முடியும்னு கேட்டாரு. இது நான் விளையாட்டுக்கா சொல்ற கதை. அதாவது கவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஷார்ப்பா கவனிக்கணும், என்ன நடந்தது அப்படின்னு. கவனிக்கிறது இல்லை சார்.